வணக்கம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல நீங்க ட்ரீட் பண்ண வேண்டியது மெயின் ஃபேக்டர் மெட்டபாலிக் எண்டோடாக்சிமியா. ஸோ இப்போ விசரல் ஃபேட் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த விசரல் ஃபேட் பார்த்தீங்கன்னா உறுப்பை சுற்றியும் டெபாசிட் ஆகிற ஃபேட். இது வெறும் டார்மெண்ட்டாக இன்ஆக்டிவாக உட்காந்துருக்க ஃபேட் கிடையாது. இது உங்களுக்கு நிறைய மெட்டபோலைட்ஸு, உங்களுக்கு இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஆக்டிவாக உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் உருவாக்கக்கூடியது. ஸோ இந்த விசரல் ஃபேட்லேருந்து வர அந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ், அந்த சைட்டோகைன்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா உங்கள் குடல்ல போய் அந்த இன்டெஸ்டைனல் பேரியரை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த பேரியர் அஃபெக்ட் ஆகும்போது, அதாவது இந்த தடுப்பு சுவர் அது பாதிக்கும் போது அதுக்குள்ள டேமேஜ் ஆகிறதுனால லீக்கி கட் லீக் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா உணவு வழியாக வர பாக்டீரியா அதெல்லாம் அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் லைப்போபாலிசாக்கரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா யூஸ்வலாக ரிலீஸ் பண்ணுறதான். இதெல்லாம் யூஸ்வலாக நமக்கு அந்த கட் பேரியர் இன்டாக்டாக இருக்கும்போது நம்ம பிளட்ல கலக்காது. பட் இது அந்த லீக்கி கட் வழியா வெளியில நம்ம பிளட் ஸ்ட்ரீம்குள்ள நுழையுது. இதனால இந்த கட் டிஸ்பயோசிஸ், அந்த லீக்கி கட்னால அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் உருவாகுது. ஸோ இந்த லைப்போபாலிசாக்கரைட் ரொம்ப கம்மி லெவல் தான் உள்ள வருதுன்னா கூட அது போய் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி நமக்கு சைட்டோகைன்ஸ் TNF ஆல்ஃபா, IL-1 அதெல்லாம் ரிலீஸ் பண்ண வைக்குது. ஸோ இது மூலமா நமக்கு ஒரு க்ரானிக் மெட்டபாலிக் எண்டோடாக்சிமியாவும் அதனால ஒரு இன்ஃப்ளமேஷனும் உருவாகுது. இந்த இன்ஃப்ளமேஷன் என்ன பண்ணுதுன்னா நம்ம லிவர், மசில், ஃபேட் டிஷ்யூஸ் எல்லாம் இன்சுலின் வந்தா ரெஸ்பாண்ட் பண்ணாத மாதிரி இது மாத்துது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் விசரல் ஃபேட் வருது. இந்த விசரல் ஃபேட் உண்டு பண்ற லீக்கி கட்ல உங்களுக்கு பேட் பாக்டீரியா அதுலேருந்து LPS லைப்போபாலிசாக்கரைட் க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் ஃபர்தரா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. ஸோ நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது இல்லை, நம்ம பார்க்க வேண்டியது ஒரு லிபிட் ப்ரொஃபைல் இல்லை. எனக்கு ஃபேட் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட்ல ஒரு லிபிட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது அது இட்ஸ் ஜஸ்ட் அ மார்க்கர், பயோமார்க்கர். அது ஒரு ப்ரைம் டிரைவர் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இது அதிகமாக இருக்கா இல்லையா தான் தெரியும். ஸோ உங்களுக்கு லிபிட் ப்ரொஃபைல் நார்மலாக இருக்கும்போது கூட இன்ஃப்ளமேஷன் ஹையாகவும், இந்த கட்ல லீக்கி கட் அதிகமாக இருக்கிறது, இந்த லைப்போபாலிசாக்கரைட் அதிகமாக இருக்கிறது, இந்த சேஞ்சஸ்லாம் இருக்கலாம். அதே போல வெறும் ஸ்டாட்டின் கொடுத்து லிபிட்ஸை குறைக்கிறனால இந்த டேமேஜ்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. ஸோ இதை தப்பிக்கணும்னா இந்த மெட்டபாலிக் ஹெல்த்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ லிபிட் ப்ரொஃபைல் மாதிரி ஒரு பிளட் டெஸ்ட்டை வச்சுட்டு நீங்கள் ஓவரால் ஹெல்த்தை அசஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பாத்வே இருக்கு இல்லையா, இந்த விசரல் ஃபேட்லேருந்து கட் அஃபெக்ட் ஆகும்போது இந்த கட் டிஸ்பயோசிஸ் அதுலேருந்து வர லைப்போபாலிசாக்கரைட்னால உங்களுக்கு லீக்கி கட் வழியாக வர லைப்போபாலிசாக்கரைட்னால க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகிறது. இதை தான் மெட்டபாலிக் எண்டோடாக்சிமியான்னு சொல்றோம். ஸோ இது உருவாகிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா மெயின் டயட் தான். ஹை சுகரு, ரீஃபைன் கார்ப்ஸு, நீங்கள் ஃபேட்டி டயட்டு, ப்ராசஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் எடுக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் டேமேஜ் பண்ணுது இந்த கட் என்விரான்மெண்ட்டை. அதே போல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது, புவர் ஸ்லீப்பு, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், விசரல் ஃபேட் ஆல்ரெடி அதிகமாக இருக்கிறது, ட்ரக்ஸு, அல்சர் ட்ரக்கு, இம்யூனோசப்ரசன்ஸு, ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறனால அந்த கட் டிஸ்பயோசிஸ் உண்டாகிறதுனால வர டேமேஜ். ஸோ இதை நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஈட் ஹெல்த்தி ஹோல் கிரெயின் பேலன்ஸ்டு டயட், நல்லா ஃபைபர் ரிச், ஹை ப்ரோட்டீன், லோ கார்ப்ஸ் டயட், லோ ஃபேட் டயட் இதை கன்டினியூ பண்ணுங்க. நல்லா அடிக்குவேட் ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக்லாம் டயட்ல இன்க்ளூட் பண்ணுங்க. ஆல்கோஹால், அந்த ட்ரக்ஸு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அனாவசியமாக பெயின் கில்லர், ஆன்டிபயோட்டிக்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறதை தடுத்துக்குங்க. ஸோ நல்ல ஆக்டிவாக ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு நல்ல ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கட் டிஸ்பயோசிஸ் ப்ரீவெண்ட் ஆகி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிறது குறையுது. ஸோ இந்த சைக்கிளை நம்ம பிரேக் பண்ண முடியும். ஸோ உங்களோட டார்கெட் ஒரு பிளட் மார்க்கர், லிபிட் ப்ரொஃபைல் கிடையாது, அதை ட்ரீட் பண்ணுறது கிடையாது. உங்களோட டார்கெட் நீங்கள் விசரல் ஃபேட்டை குறைக்கணும், இந்த லீக்கி கட்டை ட்ரீட் பண்ணி இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும், அது மூலமாக இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஓவராலாக மெட்டபாலிக் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணி க்ரானிக் டிசீஸ் லைக் உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் தெரியும், டைப் 2 டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸு, பிளட் ப்ரெஷரு, கிட்னி டிசீஸு, இந்த ஃபேட்டி லிவரு, இந்த மாதிரி PCOD, இந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வர க்ரானிக் டிசீசஸ்லேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கிங்க, காப்பாற்றிக்கிங்க. நன்றி.